மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்துல வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா, உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்தில் வல்லமை உண்டு அப்பா, உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு அப்பா, உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து வாழ வச்சது உங்க நாமமே. எனக்கு ஜீவனை தந்து ரட்சிப்பை தந்து என்ன வாழ வச்சது உங்க நாம. கைகளை தட்டி உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா. சாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்து பலவானை வீழ்த்தியது உங்க நாமமே. எளிமைக்கென்று பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணும் உங்க நாமமே. சொல்லுவோம் உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. உங்க நாமம் சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்தது உங்க நாமமே. சொல்லுவோமா? சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் அவர் நாமத்தினாலே நடந்து செல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்க. அவர் நாமமே என் பட்டயம், அவர் நாமமே எனக்கு கேடகம். அவர் நாமமே என் பட்டயம், அவர் நாமமே எனக்கு. கைகளை தட்டி எல்லாரும் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில், அப்பா உங்க நாமத்தில், அப்பா உங்க நாமத்தில், அப்பா உங்க நாமத்தில்
நாமத்தில் மகத்துவம் உண்டு. அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. சொல்வோம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், நாமமே எனக்கு. கைகளை தட்டி எல்லாரும், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். யேசுவா யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா, யேசுவா மசீஹா மசீஹா. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்னுடைய நண்பருடைய நண்பர் பிஎஸ்எஃப்ல ஒர்க் பண்ணாங்க. தெரியுமா? பிஎஸ்எஃப்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். இந்தியா பாகிஸ்தானுடைய பார்டர்ல ஒர்க் பண்றவர். என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு. என் ஃப்ரெண்டு இந்த சாட்சி அவரை பத்தி சொன்னார். அவர் இடத்துல கேட்டாங்களாம். என் ஃப்ரெண்டு கேட்டாராம், என்னடா இந்த ஊர்ல நீ ரொம்ப பயந்தாங்கோலியா இருந்த, ஆனா இப்ப பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்ல போய் நிக்கிறியே. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ்னா நைட்ல தீவிரவாதிகள்லாம் வருவாங்களே, நைட் ஷிஃப்ட்லாம் போடுவாங்களா உனக்கு? கேட்டால், ஆமாம் நைட் ஷிஃப்ட்லாம் போடுவாங்க. பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸில் பாகிஸ்தான் பார்டரில் நான் நிற்பேன். உன் பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா? எனக்கு அடுத்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஒருத்தர் இருப்பாங்க. காட்டு மிருகங்கள் இருக்கும், இருட்டு இருக்கும், ஒரு பொட்டு லைட் இருக்காது. நாங்கள் நைட் விஷன் கேமரா வச்சு பார்த்துட்டு இருப்போம், நைட் விஷன் கிளாஸஸ் போட்டிருப்போம். பக்கத்தில் யாராவது இருப்பாங்களா? யாருமே இருக்க மாட்டாங்க. தனி சிங்கிளாக போட்டு நிற்பேன். உனக்கு எப்படா அந்த தைரியம் வந்துச்சு? அவர் சொன்னாரா, நான் சும்மா போய் நின்னா எனக்கு அந்த தைரியம் வராது. எந்த மோமெண்ட்ல அந்த யூனிஃபார்மை நான் மாட்டினனோ, எந்த மோமெண்ட்ல மெஷின் கன்னை தூக்கி என் மேல மாட்டினனோ, அவ்வளவு பவர் எனக்கு வரும். எவன் வந்தாலும் அடிக்கலான்ற ஒரு அசத்தியமான ஒரு நம்பிக்கை அந்த துப்பாக்கியில கை வச்சனும் வந்துடும் அப்படின்னு அவர் சொன்னார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த எக்ஸாக்ட் வார்த்தையை தான் பாடலாசிரியர் சொல்கிறார். சங்கீதக்காரன் தாவீது அவர் சொல்றான், உங்க நாமம் தான் எனக்கு பட்டயம், உங்க நாமம் தான் எனக்கு கேடகம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. how do I fight my battles? நான் தனியால் தான், எனக்கு அது ரொம்ப பயம் தான், எனக்கு ரொம்ப பிரச்சனை தான், என்னால் அதை மேற்கொள்ள முடியாது, எதிர்கொள்ள முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு, என்ன தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம். அந்த நாமம் சொல்லுது எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம். ஹல்லேலூயா. என் வியாதிக்கு ஒரு பேர் இருக்கு. என் வியாதிக்கு பல பேர் இருக்கு. கேன்சர்னு சொல்லுவாங்க, ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க, நர்சஸ்லாம் உட்காந்துருக்கிறீங்க, ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க, ஹார்ட் டிசீஸ் சொல்லுவாங்க, ஸ்டென்ட் வச்சிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி நிறைய ஆப்ரேஷன்ஸ் பண்ணியிருக்கோம். தைராய்டு இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், பிபி இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்குல்ல. எல்லா வியாதிக்கும் ஒரு பேர் இருக்கு. ஆனா பைபிள் சொல்லுது அந்த வியாதிக்கு எல்லாத்துக்கும் மேல இன்னொரு பேர் இருக்கு. அந்த பேர் இயேசு. அந்த பேர் எல்லா பேருக்கும் மேலான பேருன்னு சொல்லுது பைபிள். எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமம் அது இயேசு என்கிற நாமம். அந்த நாமத்தில் விடுதலை உண்டு. கைகளை தட்டி சொல்லுமா, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே, உங்க நாமமே எனக்கு கேடகம். சொல்லுவோம், உங்க நாமம் என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு, உங்க நாமமே, உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு, உங்க நாமமே, உங்க நாமமே, உங்க நாமமே எனக்கு, உங்க நாமமே. எனக்கு கேடகம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். கோடி கோடி நாமங்கள் வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. சொல்லுவோமா, கோடி கோடி நாம வேர்ல்டுல உண்டு, ஆனாலும் உங்க நாம ஸ்பெஷல் நாமமே. ஜீவனை
தந்து வாழ வச்சது. சொல்லுமா, ஆண்டவரே எனக்கு ஜீவனை தந்தீரே, எனக்கு ரட்சிப்பை தந்தீரே, என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீரே, என் அக்கிரமங்களில் என்னை வாரிக்கொள்ளாதபடிக்கு உம்முடைய கிருபையை தருகிறீரே. உம் பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பவர் பெருகுது. உங்க நாம சொல்ல சொல்ல பேய்கள் ஓடுது, அறிக்கையிட்டு பாட பாட பவர் பெருகுது. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது உங்க நாமமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடக்க செய்வது. கைகளை தட்டி சொல்லுவோம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். பட்டயம் உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். அப்பா உங்க நாமத்தில், அப்பா உங்க நாமத்தில், அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு, அப்பா உங்க நாமத்தில் மகத்துவம் உண்டு, அப்பா உங்க நாமத்தில் வல்லமை உண்டு. உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம், உங்க நாமமே என் பட்டயம், உங்க நாமமே எனக்கு கேடகம். உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம், உங்க நாமத்தில் விடுதலை நிச்சயம், உங்க நாமத்தில் வெற்றி நிச்சயம். இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா, இயேசுவா மசீஹா மசீஹா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நாமத்தில் விடுதலையும் அவர் நாமத்தில் வல்லமையும் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைப்பார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். சில பேர் கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க விசுவாசிக்கிறாங்க. ஒருத்தர் ஒரு கை உட்காந்துறாங்க, 2 பேர் 2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்றாங்க. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. ஏன்னா அவர் நாமத்தில் எப்பொழுதுமே விடுதலையும் வெற்றியும் உண்டு. ஆமென் ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதிப்போமா? அவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். Thank you Jesus, thank you Jesus. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தான், இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னை நீர் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னை நீர் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். 2 கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரே
மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் சத்தத்தை உயர்த்து, இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து, இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. பலவீன நேரங்களில் உம்பலன் தந்தீரையா. சொல்லாம சத்தத்தை உயர்த்தி, நான் பலவீனப்பட்ட நேரத்தில் எல்லாம் உம்முடைய பலனை எனக்கு தந்தீரே. உம்முடைய பலத்தினாலே நான் சுகமாயிருக்கிறேன். சுகமானேன் தழும்புகளால், சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. சுகமானேன் சுகமானேன் தழும்புகளால், சுகமானேன் என் குடும்ப மருத்துவர் நீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மறவாமல் நன்றி சொல்வே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சத்தத்தை உயர்த்தி, தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லை. சொட்டு போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சொட்டு போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி நன்றி ஐயா. இயேசுவே, உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, சொந்து போன நேரமெல்லாம் என்னை தூக்கினீரே. என் தடைகளை உடைத்தீரே. எனக்கு எபினேசராய் இருந்து நடத்தினீரே. என்னை மறவாமல் நினைக்கிறீரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா, உமக்கே இயேசுவே, கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீரே, எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை நடத்தினீரே. எல்ரோய் எல்ரோய் எல்ரோய், என்னை நீர் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? என் பிரச்சனைகள்ல, என் போராட்டங்கள், என்னுடைய கண்ணீர், என்னுடைய இயலாமை
நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுமா, நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. என்னை மறவாமல் நீனைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நீனைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. இப்படி எல்லாம் நின்ற வண்ணமாய் இப்படி ஆவி ஆத்மா சரீரத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த கால வேளையிலே உம்மை நான் ஆராதிக்கிறேன். ஆண்டவரே உம்மை நான் துதிக்கிறேன். உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர், ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர். உம்முடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று எல்லாரும் வாய்களை திறந்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை இந்த காலவெளியில் உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். I want to offer myself to you, Lord. நீர் துதி கன மகிமைக்கு பாத்திரர். நீர் என் வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிறீர் ஆண்டவரே. இந்த காலவெளியிலே உம்முடைய பாதத்தில் என்னை நான் சமர்ப்பிக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுமா? என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கின்றேன். தேவனே என் தேவனே என்னையே தருகிறேன். உந்தன் பின் நான் வந்திட அர்ப்பணிக்கு. கைகளை உயர்த்தி, என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடணும். தருகிறேன் தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். ஜீவன் இருக்கும் மட்டும் உம் சேவை செய்திடணும். தருகிறேன் என்னை தருகிறேன் ஏற்றுக்கொள்ளும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் தேவா. நீர் எடுத்துக்கொள்ளும். என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் புதிதாக்கும் புதிதாக்கும். என் முழுமையும் அது உமக்குத்தான் இயேசுவே. நீர் எடுத்துக்கொள்ளும்.
சொல்லுமா? என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை உருவாக்குமே இயேசுவே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை உருவாக்குமே. பிதாவே, இந்த காலவேளையிலே எங்களை உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் தருகிறோம். இவ்வளவு நேரம் ஆராதிக்க கத்தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து கத்தரங்களை நடத்துங்க. உங்களுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய தேவைகளையும் கத்தர் சந்தித்து நீங்கள் நடத்துங்க. ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை இந்த நாளிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள கத்தரங்களுக்கு கிருபை தாங்க. வந்த ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம மாத்திரம் இந்த நாளில் மகிமைப்படட்டும். ஒவ்வொருவருக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்ம உட்கார்ந்து கொள்வோம். ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வந்துள்ள யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட நம்ம திருச்சபையின் சிறுவர் பாடசாலை வாலிப பிள்ளைகள் கூடி ஜெபிக்கிற கூடுகை காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைகளும் கலந்து கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம திருச்சபையில் சகோதர ஐக்கியம் மதியம் 10 மணி முதல் 10:30 மணி வரை நடைபெறும் என்பதையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் சகோதரர்கள் அந்த ப்ரேயரில் இருந்து கலந்து செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம திருச்சபையில் வெள்ளிக்கிழமை தோறும் உபவாச ப்ரேயர் 10 மணி முதல் 12 மணி வரை நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் சகோதரிகளும் சகோதரர்களும் அந்த உபவாச ப்ரேயரில் கலந்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக நம்ம திருச்சபைக்கு இன்றைக்கி யாராவது புதிதாக வந்திருப்பீர்களானால் அவர்கள் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். புதிதாக யாராவது வந்திருப்பீர்களானால் அவர் எழுந்து நிற்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இல்லைங்களா? ஸ்தோத்திரம். அடுத்ததாக நம்ம திருச்சபையில் ஒவ்வொரு மாதமும் கடைசி நாளில் நம்ம 24 மணி நேரம் ப்ரேயர் நடந்து வருகிறது. அது நாளைய தினம் 30ஆம் தேதி நாளை காலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6 மணிக்கு முடிவடைகிறது. அதில் அவரவர்களும் கொடுத்த நேரத்தை பயன்படுத்தி சபையில் கொடுக்கப்படுகிற ஜெப குறிப்பை வைத்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதனோடு கூட நாளைக்கு 30ஆம் தேதி மாலை, அதாவது 8 to 9 வாக்குதத்த ஆராதனை நம்ம சபையில் நடக்க இருக்கிறது. அதில் சபை குடும்பத்தார் அனைவரும் தவறாமல் அதில் கலந்து கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்ததாக இப்பொழுதும் கூட காணிக்கை நேரம். சபையார் ஒரு பாடலை பாடும்போது சபையார் எழுந்தின்று காணிக்கை அளிக்கும்படியாக உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் எழும்பு நின்று கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்துவோம்.
அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. சேர்ந்து பாடலாமா? மகிமை பிரதாப பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. மகிமை பிரதாபா பாசத்தாலும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரேவும் செயல்கள் பெரியவைகளே, சுத்தரேவும் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரேவும் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரேவும் செய்கைகள் மகத்துவமானதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியம் இதே. நித்தியரேவும் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப வாக்கியம் இதே. அடைக்கலமே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நாம் எல்லோரும் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்து விரும்புகிறோம். வருகின்ற 2ஆம் தேதி ஜூலை மாதம் பிரீத்தி பிரதர் ஜோசப் அவர்களுடைய மகள், நம்ம ஹெப்சியோட தங்கச்சி, பிறந்தநாள் காண்கிறார்கள். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். ஆமேன். சங்கீதம் எழுதவே இல்லை, 91ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த வசனம். கர்த்தர் அப்படியாய் ஆசீர்வதிப்பாராக. நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. பிரதர் தயா மற்றும் சிஸ்டர் தன்யா அவர்கள் திருமண நாளை காண்கிறார்கள். வருகின்ற இன்னைக்கு 29ஆம் தேதி அவர்களுடைய திருமண நாளை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். சங்கீதம் 16:6 படி கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பார்களாக. பிரசன்னாட்டி வாங்க, ஒரு பாடலை பாடி அவர்களை நாம் வாழ்த்துவோம். அருள் ஏராளமாய் பெய்யும் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் பெய்யட்டுமே. அருள் ஏராளம் அருள் அவசியமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரளாய் பெய்யட்டுமே. அற்பமாய் சொற்பமாய் அல்ல தீரளாய் பெய்யட்டுமே. பிரைஸ் தி லார்ட். வேற யாருக்காவது திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் இந்த வாரத்தில் வருகிறதா? திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காண்கிறவர்கள் யாராவது இருக்கிறீங்களா? சரி, நம்ம சேர்ந்து இவர்களுக்காக ஜெபிப்போம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஆராதனை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மறவாமல் நினைத்தீர் ஐயா. உமக்கு கொடான கொடி நன்றி சுவாமி. இந்த நாளிலும் கர்த்தாவே சப்பா, பிறந்த நாள் காண்கிறவருக்காகவும் திருமண நாள் காண்கிற தம்பதியருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். அருமையான ஆண்டவரே கர்த்தாவே, மகள் பிரீத்திக்காக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் மகளை ஆசீர்வதித்து நீர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவன் ஆண்டவரே நீர் கூட இருந்து வழிநடத்தி இம்மட்டும் பாதுகாத்து வழிநடத்தி ஆண்டவரே இந்த பிறந்த நாளை காண ஆண்டவர் உதவி செய்தக்காய் ஸ்தோத்திரம். கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தின்படி மகளை நீர் நடத்தி சொல்லும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அதே போல் ஆண்டவரே திருமண நாள் காண்கிற அருமை குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். தயா தன்யா அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தேவ சமூகத்திலே அவர்களை இந்த குடும்ப பந்தத்திலே இணைத்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரை பிள்ளைகளை தந்து நீர் வழி நடத்தியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. கர்த்தர் அவர்களை இன்னும் மென்மேலும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் அவர்களுக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்தத்தை அவர்கள் சுதந்திரித்து கொள்ள தேவன் உதவி செய்வீராக. இவர்களை ஆண்டவரே கர்த்தாவே சபையாராக நாங்கள் அனைவரும் சேர்ந்து ஊழியக்காரர்கள் சேர்ந்து பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஆசீர்வாதம் அவர்களோடு கூடவே ஆண்டவரே தங்கி இருக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழும்பி நின்று தொடர்ந்து ஜெபித்து வருகிற ஜெப குறிப்புகளை தேவ கரத்திலே நாங்கள் வைத்து நாம் ஜெபிப்போம். முதலாவது நம்முடைய சபையிலே அடுத்த மாதத்தில் நடக்க இருக்கிறதான கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக 5-6 தேதிகளில் நடக்க இருக்கிறதான விசேஷித்த இந்த கன்வென்ஷன் கூட்டத்தை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக, தேவதாசனை வல்லமையாய் நிரப்பி கொண்டு வந்து நிறுத்தும்படியாக, கர்த்தருடைய வல்லமை உள்ள வார்த்தைகள் ஆண்டவரே கர்த்தாவே எங்கள் மத்தியில் வெளிப்படும்படியாக ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறப்பா. சபைக்கும் வருகிற ஆத்துமாக்களுக்கும் பிரயோஜனமாக இருக்க தேவன் உதவி செய்ய. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே மக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல் ஆண்டவரே கர்த்தாவே இயேசுவே, இதோ நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிற ஆண்டவரே இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுடைய கரத்தில் நாங்கள் நினைவு கூறுகிறோம் சுவாமி. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய தேசத்தையும் ஆண்டவரே எங்களுடைய தமிழ்நாட்டையும் எங்களுடைய ஆண்டவரே நாங்கள் குடியிருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே பூந்தமல்லி பகுதியையும் உம் கரத்திற்கு ஒப்பு கொடுக்கிற சுவாமி. ஏசப்பா, நடந்து வருகிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீங்கள் தாமே ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொரு ஆட்சி செய்கிற தலைவர்களையும் கர்த்தாவே அவர்களோடு இணைந்து செயல்படுகிற தலைவர்களையும் கர்த்தாவே நீர் ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வதித்து ஆண்டவரே தேசத்திற்கு ஆண்டவரே கர்த்தாவே நன்மையானதை நலமானதை செய்வதற்கு தேவன் உதவி செய்யுங்கப்பா. போராட்டங்களையும் பதவிக்காக பணத்திற்காக ஆண்டவரே கர்த்தாவே சப்பா ஏற்படுகிற பிரச்சனைகளை எல்லாம் கர்த்தர் நீக்கி ஆண்டவரே சமாதானத்துடனே கர்த்தாவே வருகிற ஆண்டவரே நாட்களில் இந்த வருகிற வருடத்திலே ஆண்டவரே இந்த எலெக்ஷனையும் கூட நீங்கள் நேர்த்தியாய் நடத்தி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த பூந்தமல்லி பகுதியை ரட்சிங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிறதான எல்லா கவுன்சிலர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு வருகிறோம் எங்களோட சபைக்காக, வளர்ச்சிக்காக, தரிசனத்திற்காக ஆண்டவரே தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். எங்களோட ஜெபத்தை தரையிலே விழுந்து போக விடுகிறவர் அல்ல. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு பின்மாரியை நீர் ஊற்ற போகிறீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எங்களுடைய ஆண்டவரே சபையின் தரிசனங்கள் நிறைவேற கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், சமாதானமாக இருக்க வேண்டும். அநேக குடும்பங்கள் இருக்கிற ஆண்டவரே கர்த்தாவே சமாதான கேடுகளை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாமல் இருக்கிற குடும்பங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட ஆண்டவரே ஜெபிக்கிறோம். எங்களோட சொந்த பந்தங்கள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ரட்சிக்கப்படாமல் இருக்கிறவர்களை கர்த்தர் தொடும்படியாய் ரட்சிக்கும்படியாய் காலம் கடைசியாய் இருக்கிறபடினாலே ஆண்டவரே இவர்களை கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே கர்த்தாவே ரட்சிப்புக்குள்ளாக நீர் வழி நடத்தி கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறேன். புதிய
ஆத்துமாக்களை எங்களோட சபைக்கு கொள்ளைப்பொருளாய் கொடுங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா, உம்மை துதிக்கிறப்பா. உனக்கீடாக ஆண்டவரே கத்தா உன் ஜீவனுக்கீடான ஜனங்களையும் உனக்கீடான ஜாதிகளையும் கொடுப்பேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, அதன்படி நீங்கள் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஆண்டவரே கத்தாவே, பாவத்திலிருந்து விடுபட பின்மாற்றத்திலிருந்து திரும்பவும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை தொடும்படியாக கூட நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க. பாவத்தின் பிடியில் இருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலையாக்குங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆன்லைன் சர்வீஸ் மூலமாக பார்க்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஆத்துமாக்களோடு குடும்பங்களோடு கூட கர்த்தர் இடைபடும்படியாய் பேசும்படியாய் கிரியை செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தொடர்ந்து கர்த்தாவே அப்பா ஆண்டவரே கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று கொடுத்த ஒவ்வொரு கரங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இதற்கேற்ற பலனை கர்த்தர் கட்டளையிடுங்க. கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஊழியத்துக்கு இதை பிரயோஜனப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. தேவ சமூகத்திலே ஆண்டவரே கர்த்தருடைய ஆண்டவரே வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். தேவன் எங்களோடு கூட பேசுவீராக. விடாய்த்து வந்திருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தாவே ஆண்டவரே உம்முடைய வசனமாகிய ஆண்டவரே வார்த்தை எங்கள் மத்தியில் கடந்து வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறப்பா. கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு ஆண்டவரே பாரத்தோடு தேவையோடு வந்திருக்கிறோம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆண்டவரே இந்த நேரத்தில் உம்முடைய வார்த்தை என்ற மன்னாவினால் ஆண்டவரே அவர்களை நிரப்பி ஆசீர்வதித்து அனுப்பும்படியாய் நான் ஜெபிக்கிற ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் வர தடைப்பட்டவர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி வருகிற நாட்களில் உம்முடைய மக்களை கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் ஜெபிக்கிறப்பா. தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். தாசனை மறைத்து நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் நம்ம கடந்து வந்து தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது, அதை நான் சொல்லிவிட்டு வேத வசனத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். வருகின்ற 5ஆம் தேதி நம்முடைய திருச்சபையிலே 5ம் 6ம் கன்வென்ஷன் நடக்கிறது. இந்த 5, 6 வந்து வர சாட்டர்டே அண்டு சண்டே. சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு நமக்கு இந்த கன்வென்ஷன் ஆரம்பிக்கும். ஆகவே இந்த கன்வென்ஷனில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அந்த கன்வென்ஷனோட ப்ரௌஷர்ஸ் இங்கே ரெடியாக இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பமும் 5 காப்பீஸ் நீங்கள் வாங்கிட்டு போகணும். கீர்த்தனா சர்வீஸ் முடித்தோன்னே ஒரு ஃபேமிலிக்கு 5 காப்பீஸ் கொடுப்போம். எத்தனை பேர் இந்த கன்வென்ஷனுக்காக உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கிறவங்க நண்பர்களை கூட்டிகிட்டு வருவீங்க? சொல்லியிருக்கீங்களா? ஓகே, வெரி குட். தொடர்ந்து இந்த காரியங்களில் நீங்கள் ஈடுபடும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அநேகரை நம்ம என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் கூட்டிகிட்டு வரணும். அந்த அவர்கள் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நாம் ஆண்டவர் சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். நம்ம அவர்களுக்கு சொன்னால் தான் அவங்களுக்கு அது தெரியும், இல்லைன்னா அவங்களுக்கு அது தெரியாது இல்லையா? நம்ம பெருசாக போஸ்டரோ வால் போஸ்டரோ தான் அடிக்கலை. ஆகவே இந்த ப்ரௌஷர்ஸை நீங்கள் கொடுத்து அவர்களை கூட்டிகிட்டு வாங்க. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். தொடர்ந்து இந்த ஊழியங்கள் இன்னும் சிறப்பாக நடைபெற நீங்கள் உதவி செய்யுங்க. அந்த ட்ராக்ஸு பைபிள்ஸ் எல்லாம் வந்து சேர்வதற்காக உதவி செய்யுங்க. அதுபோல் ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து நம்முடைய திருச்சபை மறுபடியும் மார்னிங் 9 to 11 சர்வீஸ் நடக்கும். இப்போது 8 to 9 நடந்து கொண்டிருக்கிறது. வருகிற வாரத்திலிருந்து ஜூலை மாதம் ஃபஸ்ட் வீக்கிலேருந்து இந்த சர்வீஸ் 9 மணியிலிருந்து 11 மணிக்கு மாற்றப்படும். உணவும் அதே போல் பழையபடி நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களிலே நம்ம செய்வோம். அதற்காக நீங்கள் செபித்துக் கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் குடும்ப ஜெபங்கள்லையும் தனி ஜெபங்கள்லையும் நம்முடைய திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நீங்கள் செபிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கன்வென்ஷன் கூட்டம் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமையவும் நீங்கள் செபிக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் ஒரு நிமிஷம் நம்ம கண்களை விடுவோமா? இந்த நாளிலும் தேவ செய்தியை நாம் கேட்கப் போகிறோம். இந்த செய்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக
நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போமா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு 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 உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேட்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்கப்பா, பேசுங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா ஆனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா ஆனுதினம் நீ வனைந்திடுமே. திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. ஆண்டவரே, குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல இந்த காலவேளையில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்களோடு கூட பேசுங்க, நம்முடைய வார்த்தைகள் இடைப்படட்டும். நீங்கள் ஆண்டவரே இந்த நாளிலே எங்கள் இருதயத்திற்கேற்ற மன்னாவை கர்த்தர் தரும்படியாக உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க, பொறுப்படுங்க, பெரிய காரியங்கள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து வேதத்திலிருந்து எலியாவினுடைய வாழ்க்கையை குறித்தும் அவன் வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த அற்புதமான காரியங்களை குறித்தும் அவன் மூலமாய் இஸ்ரவேலிலே கர்த்தர் கொண்டு வந்த எழுப்புதலை குறித்தும் நம்ம தியானித்து வருகிறோம். இந்த எலியா தீர்க்கதரிசி, இவன் யார், என்னன்னு, எந்த பேரு, இவனுடைய ஊரு, எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாத ஒரு சாதாரணமான ஆள். அப்படிதானே சொன்னோம். ஆர்டினரி மேன். சாதாரணமான இந்த மனிதனை கர்த்தர் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக அழைத்தார். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் தான் இவர் யார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். திஸ்பியனாகி எலியா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய எந்த பேக்ரவுண்டும் கூறப்படலை. அவர் பெரிய ஃபேமிலியா, சின்ன ஃபேமிலியா, எந்த ஏரியாவிலேருந்து வந்தார், எதுவுமே தெரியல. அந்த சரித்திர ஆய்வாளர்கள் அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கிறத கூட என்ன செய்ய முடியல, தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறாங்க. மேப்பில் எங்கேயாச்சும் இருக்குதான் லொக்கேட் பண்ணலான்னு போய் அதை பற்றி தேடி படிக்கலான்னு போனேன். அந்த மாதிரி ஒரு ஊர் இருக்கிறதே தெரியல. ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு சின்ன கிராமமாக இருக்கலாம். அப்போ ஒரு எளிய ஒரு ஆரம்பத்திலிருந்து வந்த ஒரு மனிதன். இந்த மனிதனை கர்த்தர் எடுத்து இஸ்ரவேலின் மிக கொடூரமான ஒரு மன்னனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. சத்தத்தை வைத்து சொல்லுமா, ஹல்லேலூயா. சாதாரணமான ஆட்களை தான் கர்த்தர் எடுத்து அசாதாரணமான காரியங்களை செய்வதற்கு பயன்படுத்துகிறார். 1 ராஜாக்கள் 16வது அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகாப் ராஜாவை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆகாப் ராஜா மிக கொடூரமானவனாய் காணப்பட்டான். அவனுக்கு முன்னிருந்த அனைத்து அரசர்களை காட்டிலும் மிக கொடூரமானவனாய் காணப்பட்டான். சென்ற வாரத்திலையும் நம்ம சொன்னோம், he was politically very strong, spiritually morally very weak. அவன் ராஜ்யபாரத்தில் அரச இதில் ரொம்ப பயங்கர மன்னனாக இருந்தான். எல்லா ஊர்களுக்கும் அவன் இஸ்ரவேலை அரசாண்ட மிக வல்லமையுள்ள ராஜாவாக இருந்தான் ஆகாப் ராஜா. ஆனால் ஆவிக்குரிய நிலைமையில் மிக மோசமானவனாய் காணப்பட்டான். மிக மிக கொடூரமான மன்னனாக இருந்தான். அந்த கொடூரமான மன்னனுக்கு இன்னும் கொடுமை சேர்க்கும்படியாக
அவனுடைய மனைவி வந்து அமைந்தாள். அவன்தான் யேசபேல். ஒரு பழமொழி சொல்லுவாங்க தமிழ்ல, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு சொல்லுவாங்க. ஒரு வீட்டை சரியாக்கணும்னாலும் பொண்ணால தான் முடியும். அந்த வீட்டை நாசப்படுத்தி காலி பண்ணாலும் ஒரு பொம்பளையால முடியும். நேற்றைக்கு கூட ஒரு மனிதனிடத்தில் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், பெண்கள் தான் வீட்டிலுடைய அரசிகள். நீ எவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரை வேணால் வெளியில் இருக்கலாம், நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா அவங்க தான் யார்? வீட்டோட அரசி. நீ அவங்கள ஜெயிக்கணும்னு நீ நினச்சனா நீ தோற்று போயிடுவ. நீ உன் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு அவன் பொண்டாட்டிக்கிட்டு தோத்துரு. நேற்றைக்கு ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், மனைவியை ஜெயிக்கணும்னு நினச்சிங்கன்னா வாழ்க்கையில் தோற்று போயிடுவீங்க. மனைவியை தோக்கடிக்கணும்னு நினைச்சனா நீ தோத்துருவ. பைபிள் அப்படிதான் சொல்லுது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாத ஸ்திரீ தன் கைகளினாலே அதை இடித்து போடுகிறாள். குடும்பத்திற்கு குடும்ப தலைவன் இருப்பாரு, டிசிஷன் மேக்கிங் அவர் தான் பண்ணுவாரு. ஆனா வீட்டை கட்டி காக்கிறது யாரு? ஸ்திரீகள் தான். அவங்கள பகைச்சிக்கிட்டோம்னா சோறு முதற்கொண்டு எதுவும் ஒழுங்காக கிடைக்காது. அப்படிதானே? சகோதரிகள்லாம் சிரிக்கிறாங்க, அப்படிதானே? இந்த ஆகாப் ராஜாவோட நிலைமை அப்படிதான் இருந்துச்சு. ஆல்ரெடி கொடூரமானவன், கொடூரத்திற்கு கொடூரம் சேர்க்கும்படியாக ஒரு பொண்டாட்டி வந்து அமைஞ்சா. அவ பேர் தான் யேசபேல். அந்த யேசபேல் அரசி அங்கிருந்து வரும்பொழுது நிறைய தோப்பு விக்கிரக சிலைகளையும் அவளோடு கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான பாகால் தீர்க்கதரிசிகளையும் இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்தாள். சில நேரங்களில் ஒரு ஒரு உடைக்கப்படுகிற ஒரு பிரச்சனை இல்லை, ஒரு பெண் போய் அதை மாற்றி இருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நல்லா வாழ்ந்து கொண்டு இருக்கிற குடும்பத்தில் சேர்ந்து போய் கும்மி அடிச்சு குடும்பத்தை நாசம் பண்ணதையும் பார்த்திருக்கிறேன். குறிப்பா பெண்களுக்கு சொல்றேன். இந்த ஆகாப் ராஜாவை சரி பண்ணணும்னு நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம்? யேசபேல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா யேசபேல் என்ன செஞ்சா? கேஸை இன்னும் மோசமாக தான் ஆக்கினான். பிள்ளைகளே, குறிப்பாக பெண்களே, உங்களுடைய கைகளிலே கர்த்தர் ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை உங்க கைகளில் கொடுத்து அந்த குடும்பத்தை நடத்தும்படியான பொறுப்பை உங்கள் கைகளிலே கர்த்தர் தந்திருக்கிறார். அதை பெட்டர் ஆக்குறது, அதை வர்ஸ்ட் ஆக்குறது உங்க கைகளில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு கணவனை ட்ரெயின் பண்றது உங்க கையில தான் இருக்குது. இல்லை எதுக்கு எடுத்து ஆமாஞ்சாமி போட்டு அவரை நாசம் பண்றதும் நம்ம கையில் தான். சில பேர் பாசிட்டிவா ட்ரெயின் பண்றவங்க, சில பேர் நெகட்டிவா ட்ரெயின் பண்ணி வச்சிருப்பாங்க. வெளியில பயங்கர புலி மாதிரி இருப்பார், ஆனா வீட்டுக்குள்ள வந்துட்டாருன்னா எலி மாதிரி ஆயிடுவாரு. அப்படியும் குடும்பங்கள் இருக்கிறது. இந்த யேசபேல் அரசி ஆகாப் ராஜாவை மிக மோசமானவனாக மாற்றினாள். இருக்கிறதுல இன்னும் கொடூரமானவனை மாட்டலாம், கொலைகாரனை மாட்டினான். நீங்கள் 18வது அதிகாரத்தில், நீங்கள் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்துலலாம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த யேசபேலினுடைய ஆலோசனை ரொம்ப மோசமாக இருந்தது. ஒருவனுடைய வயல்வெளியை எடுக்கும்படியாக அவனை கொலை செய்யவே செய்கிறான். அவ்வளவு மோசமான ஒரு அரசியாக இருந்தாள், அவ்வளவு மோசமான ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருந்தாள். பெண்கள் வந்து ரொம்ப 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 முக்கியங்க. அந்த சரியான ஆலோசனை கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நம்ம குடும்பத்தில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது அப்படின்னா குடும்ப தலைவனுக்கு என்ன செய்யணும்? சரியான ஆலோசனை கொடுக்கணும். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊற்றக்கூடாது. நிறைய பெண்கள் அதை செய்வாங்க. நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், நெருப்பை அணைக்கிறதுக்கு கொஞ்சம் 2 ஸ்பூன் நெய் எடுத்து உள்ள ஊத்துறது, எண்ணெய் ஊத்துறது, சில பேர் பெட்ரோலை கூட ஊத்திடுவாங்க.
உங்களுடைய கைகளில் தானே இருக்கிறது. இந்த கொடூரமான ஒரு குடும்பம் இஸ்ரவேலை அந்த நாளிலே அரசாண்டு கொண்டிருந்தது. அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தரிடம் திருப்பும்படியாக கர்த்தர் பயன்படுத்தின ஒரு மனிதன், அவன் பெயர் எலியா. எலியா என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வெரி குட், யெகோவா என் தேவன் என்று சொல்லி அர்த்தம். சென்ற வாரத்தில் பார்த்தோம், இந்த எலியா என்ன செஞ்சான்? அக்கினிய எங்கிருந்து வர வச்சான்? வானத்துல இருந்து அக்கினி வர வச்சான். ஏன் அதை செஞ்சான்? ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போனார்கள். பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்கட்டும், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்கட்டும் சொல்லி ஒரு டீல் போடுறான். அந்த டீல் என்ன சொல்றான்? ஒரு பலி செலுத்துவோம், அங்கே அந்த பலியில் என்னுடைய நெருப்பை நம்ம என்ன செய்ய மாட்டோம், கொண்டு போக மாட்டோம். வானத்திலிருந்து நெருப்பு இறங்குச்சுன்னா, எந்த கடவுள் வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி பதில் தருகிறாரோ அதுதான் உண்மையான கடவுள் என்று சொல்லி ஜனங்கள் மத்தியில் சொல்றாங்க. பாகால் தீர்க்கதரிசிகள் வந்து காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் பண்ணாங்க, ஒன்றும் வரல. இவன் வந்து ஒரே ஒரு ஜெபந்தான் பண்ணுறான், கேட்டருளும் என்று சொல்லி கர்த்தரை பார்த்து ஜெபிக்கிறான். அப்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினார். வாசிச்சங்க சகோதரி அந்த வசனத்தை. என்னை கேட்டருளும் என்னை கேட்டருளும் என்று சொல்லி சொன்னான். ஆண்டவர் கேட்டாரா? ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதற்கப்புறம் எலியா ஒரு விஷயத்தை செய்கிறான். பாகால் தீர்க்கதரிசிகள் அனைவரையும் கொண்டு போடுகிறான். அந்த வசனத்தை வாசிங்க சகோதரி. தேங்க்யூ சிஸ்டர். ஏறக்குறைய 850 பாகால் தீர்க்கதரிசிகளை சிங்கிள் மேனா எல்லாரையும் கொண்டு போட்டான். எத்தனை பேரை கொண்டா? 850 பாகால் தீர்க்கதரிசிகளை எவனும் எஸ்கேப் ஆயிடக்கூடாதுன்னு ஆற்றங்கரை போய் பிளாக் பண்ணி எல்லாரையும் கொண்டுட்டான். கொண்டுட்டு யார் முன்னாடி கொள்றான்? ஆகாப் ராஜாக்கு முன்னாடி கொள்றான். ஜனங்களும் ஒன்றும் பேசவில்லை, பாகாலை வழிபடுகிறவர்கள் ஒன்றும் பேசவில்லை, எல்லாம் செத்து போறாங்க. இவன் ஆகாப்பா சொல்றான், நீ போ சாப்பிடு, எனக்கு மழையின் சத்தம் கேட்கிறது. ஆக்சுவலாக மழை சத்தம் இப்போ கேட்கல, இவன் விசுவாசத்திலே சொல்கிறான். அல்லேலூயா. மழை பெய்கிற சத்தம் கேட்குது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளில் இருக்கும் பொழுது விடுதலையை கண்கள் பார்க்கணும். அல்லேலூயா. வியாதியாக இருக்கும்போது நீங்கள் அந்த வியாதியினுடைய சுகத்தை என்ன செய்யணும்? கண்கள் பார்க்கணும். அதுதான், அதுக்கு பேர் தான் விசுவாச கண்கள்னு சொல்றது. நார்மல் கண் என்ன செய்யும்? டாக்டர் ரிப்போர்ட்டை பார்க்கும். ஆனால் விசுவாச கண்கள் அதை தாண்டி பெறப்போகிற சுகத்தை பார்க்கும். கைகளை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுமா. டாக்டர் சொல்லுவான், நீ பிழைக்க மாட்ட, செத்து போடுவானோ. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நீ சாக மாட்ட, நீ பிழைப்பாய் என்று சொல்கிறார். அல்லேலூயா. உன் வியாதி சுகமாகாதுன்னு டாக்டர் சொல்லுவார். நான் கர்த்தர் சொல்லுவார், இல்லை, உன்னை சுகப்படுத்துகிற ஆண்டவர் நான். எதை நம்ம என் விசுவாச கண்கள் அதை பார்க்க வேண்டும். இவன் சொல்கிறான், பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது, நீங்க போங்க. இதெல்லாம் நடக்குது. இவன் கர்த்தரை பணிந்து கொள்கிறான். மேகம் வருதான்னு போய் 7 வாட்டி போய் பார்க்க சொல்றான். போவா வரல, போறான் மறுபடியும் வரல, மறுபடியும் போறான் மறுபடியும் வரல. சில நேரத்தில் நமக்கும் பிரச்சனை அப்படிதான் இருக்கும்.
ஒரு பாட்டி இருந்தாங்களாம். உண்மை நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு நாள் பைபிள் படிச்சுட்டே இருந்திருக்கிறாங்க. பல்லாவரத்தில் தான். கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பார்த்து பேர்ந்து போய் சமுத்திர உழுன்னு போட்டிருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பல்லாவரம் மலையை சமுத்திரத்தில் தள்ளலான்னு சொல்லி பாட்டி என்ன பண்ணிக்கிறாங்க, ஊக்கமாக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஜெபிக்கிறாங்க. 10 நிமிஷத்தில் வந்து ஜன்னலை திறந்து பார்ப்பாங்க. மழை நகர்ந்துருக்கா? இல்லை, நகரில். மறுபடியும் ஜெபிக்கிறோம். ரொம்ப நேரமாக ஜெபிச்சிருக்கான். மழை என்ன செய்யலை, நகரலவே இல்லை. மழை அங்கேயே தான் இருக்குது. நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படி தான் ஜெபிப்போம், அங்கே போய் பார்ப்போம். சரியாயிடுச்சா ஆகலையா, உங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எல்லாருக்கும் இருக்குது. எனக்கும் அந்த ப்ராப்ளம் எல்லாருக்கும் இருக்குது. விசுவாசத்தில் நம்ம சொல்லிடுவோம், ஆனால் நடக்கிற வரைக்கும் நெஞ்சு பக்குன்னு என்ன செய்யும், அடிக்கும். எனக்கு நான் அடிக்கடி போய் எனக்கு ஆலோசனை தருகிற என்ன மூத்த பாஸ்டர் அவர் அடிக்கடி அதான் சொல்லுவார், எட்வின் நீ வந்து சுகத்துக்கு தான் ஜெபம் பண்ணணும், எடுத்துக்கோ, நீ என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணணும். தாத்தா பால் ஊற்றிட்டு இருப்பாங்க வாயில், ஆண்டவரே எடுத்துக்குங்க நீ சொல்லக்கூடாது, ஏன்னா அந்த உரிமை உனக்கு கிடையாது. நீ சுகத்துக்காக தான் ஜெபம் பண்ணணும். எடுக்கிறவர் அவர் கடவுளோடவர், அவர் செய்வார். நீ என்ன பண்ணிடக்கூடாது, முடிவு பண்ணக்கூடாது. ரொம்ப மோசமான ஸ்டேஜில் இருக்குது, ஐசியூவில் இருக்கிறாங்க, இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு இருக்குது. ஆண்டவரே நல்லா எடுத்துக்கோ, ஆண்டவரே நீ என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். நான் சில நேரத்தில் அப்படி ஜெபம் பண்ணேன். நமக்கே பார்த்தா தெரியுது, பொழைக்காது போலக்குது, இது போயிடும், பொட்டுன்னு போயிடும். அதனால ஆண்டவரே ஆயத்தப்படுத்தி எடுத்துருங்க ஆண்டவர். சம்டைம்ஸ் நம்ம அப்படி ஜெபம் பண்ணிடுறோம். அன்னிலேருந்து நான் அந்த மாதிரி ஜெபம் பண்ணுறதே இல்லை, யாராக இருந்தாலும் சரி. சில நேரங்களில் நம்மளுடைய விசுவாசம் என்ன செஞ்சிருது, மங்கி போகுது. இங்கே வருதான்னு பார்க்குறான், இல்லை. மறுபடியும் போய் பாடுறா, வருதாடான்னு, வரல. மறுபடியும் பணிந்து ஜெபம் பண்ணுகிறான், மறுபடியும் போய் பாடுறா, வருதான்னு. கடைசி தரம் போய் சொல்கிறான், ஒரு கையளவு மேகம் மட்டும் லைட்டாக கடல்லேருந்து அப்படியே ஏறி மேலே வருது, அதை பார்த்தேன் என்று சொல்கிறான். அப்போ சொல்கிறான், நீ போ. அவன் பலன் கொண்டு ஆகாப் அரசனுக்கு முன்பதாக அந்த 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 சாரியட்டுக்கு முன்னாடி ஓடுறான். அவ்வளவு பலசாலியா வெளியில இருக்கிறான். இவ்வளவு சம்பவங்கள் இஸ்ரவேல் எல்லா இஸ்ரவேலர்களும் கர்த்தரே தேவன் என்று சொன்னார்கள். கர்த்தரே தேவன் என்று சொல்றாங்க. மனசுக்குள்ள ஒரு பெரிய சாதனை சாதித்த ஒரு சந்தோஷம். உங்களுக்கு எனக்கு அப்படி நடந்தா எப்படி இருக்கும் ஷெர்லன், எப்படி இருக்கும்? அடடா, என்ன ஒரு மகத்துவம், என்ன ஒரு மேன்மை. நான் சொன்ன ஒரு வார்த்தையில் என்னாச்சு, மழை நின்றுச்சு. நான் சொன்ன ஒரே வார்த்தையில் மழை திரும்ப வந்துச்சு. என்னடா நீ, என்ன மொத்த இஸ்ரேல் மழை எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு பெரிய ஆளாக நிற்கிறான், ராஜா கூட நிற்கிறான், கப்பு சுப்பு நிற்கிறான். என்ன ஒரு தைரியமும் கெத்தும் அவனுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காது? உங்களுக்கு எனக்கு இருந்திருக்குமா? 100% இருந்திருக்கும். நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம், எலியாவினுடைய கேரக்டர் என்னன்னா, பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஆனால் பேஸ்மெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கும். அவன் கால்கள் நடுங்கி தொட நடுங்கியவன். வெளியில ரொம்ப வரப்பா இருப்பான், ஆனால் உள்ளுக்குள்ள நம்மள கூட நிறைய பேர் அப்படிதான் இருப்போம். பார்க்கறதுக்கு சும்மா ஜெயண்டிக்காக இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ள சில பேர் பார்க்கறதுக்கு ஒன்றுமே இல்லாத மாதிரி இருப்பான், ஆனால் பயங்கர தைரியசாலியாக இருப்பான். தம்மா துண்டா இருப்பான். பார்த்தீங்கன்னா ரோட்டில் பெரிய ஆள் எழுந்து சண்டை போட்டுன்னு இருப்பான். ஆளுக்கு தான் இருப்பான். எலியா பயங்கரமான பலசாலியும் தைரியசாலியுமாய் வெளியில இருக்கிறான், ஆனால் உள்ளுக்குள்ள அவனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது. அந்த பிரச்சனை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். அந்த பிரச்சனையுடைய வீரியம் என்ன, அந்த பிரச்சனை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எப்படி சீர்குலைக்கும் என்பதை இந்த நாளில் நம்ம பார்க்க போறோம். வாசிங்க சகோதரி, 19ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். எலியா செய்த எல்லாவற்றையும் மைக்கில் படிக்கலாமே சகோதரி? பேசுங்க.
அவனிடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னார். போதுங்க. நல்ல கவனிங்க. இவன் செய்த எல்லாமே இயேசவேலுக்கு போனது. 850 தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு விட்டான். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைத்தையும் கர்த்தரிடமாய் திருப்பி விட்டான். இவன் செய்த எல்லாமே இயேசவேல் அரசிக்கு சொல்லப்படுகிறது. அந்த தேசத்துக்கே தெரியும் அவன் கொடூரமானவன். இவனுக்கும் தெரியும். சொன்னா அவ போன உடனே மெசஞ்சர் விட்டு அனுப்புற, டேய் நாளைக்கு நேரம், ரைட் டைம், நாளைக்கு நேரம் நீ உன் தலை உன் கழுத்துல இருந்துச்சுன்னா, உன் உயிர் இருந்துச்சுன்னா, எனக்கு அதுக்கு மேல என் கடவுள் என்ன செய்வாரு? உன் உயிரை நாளைக்கு இந்நேரத்தில் நான் உன்னை தூக்குறேன்டா உன்னை அப்படின்னு ஆள் விட்டு அனுப்புற. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, ஒரு பெரிய ஆவிக்குரிய உண்மையை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில பெரிய வெற்றிக்கு பின்பதாக நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் காத்து கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. நீங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சாதனையை கடவுளுக்காக செஞ்சு முடிச்சிட்டீங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை பிசாசு கொண்டு வருவான் என்பதை நீங்கள் நினைவிலே கொள்ள வேண்டும். நிறைய பேர் அதுதான் நினைச்சுக்கிறாங்க, நம்ம வாழ்க்கை இப்படியே ஏறுமுகமாவே போயிட்டு. இல்லை, அவ்வளோ பெரிய கடவுளுடைய பிள்ளை எலியாக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு இந்நேரம் உன்னை நான் தூக்குறேன்டான்னா, அல்லேலூயா அல்லேலூயா, உன்னை காலி பண்ற, உன் தலை உன் கழுத்துல இருக்காது. அது இருந்துச்சுன்னா, சொன்னவ யாரு? இஸ்ரவேலிலே பவர்ஃபுல்லான ஆஹாப் ராஜாவை கையில வச்சிருக்கிறவ, பேக்ரவுண்ட்ல இருக்கிறவ சொல்றா, உன்னை நான் காலி பண்றோம் நான். அல்லேலூயா. எவ்வளோ பெரியவனா இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை மேல கை வைக்க முடியாதுன்றது எலியாக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எலியா பயந்து போனான். அல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு வர அதே பிரச்சனை தாங்க, உங்களுக்கு எனக்கு வர அதே போராட்டம் தான், உங்களுக்கு எனக்கு வர அதே குழப்பம் தான். ஒருவேளை இயேசவேல் என்னை கொன்று விடுவாளன். 850 பேரை கொன்று போட்டவனுக்கு ஒரு பொம்பளையோட த்ரெட்டு பயத்தை கொண்டு வந்தது. அவ்வளோ பெரிய பலசாலியான சிம்சோன், பெலிஸ்தரை வீழ்த்தியவன், ஒரு பொம்பளைக்கு விழுந்தான். மொத்த இஸ்ரவேலையும் கட்டி ஆண்ட அவ்வளோ பெரிய தாவீது ராஜா ஒரு பச்சைப்பழ இடத்துல விழுந்தா. அல்லேலூயா. சில நேரங்களில் பிசாசு பெரிய ஆவிக்குரிய ஜெயண்ட்டையும் தட்டுறதுக்கு சிம்பிளான ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை வச்சு அல்லேலூயா சொல்லுங்களா. டெக்னிக் உன் கண்ணுக்கே தெரியாது, ரொம்ப சிம்பிளா இருக்கும், சாதாரணமா இருக்கும். அவ்வளோ பெரிய மலையவே என்ன செய்வோம் பிசாசு அதை வச்சு உடைப்பான். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, இந்த காலவேளை கர்த்தர் உங்களை என்னை பார்த்து சொல்றாரு, பி வெரி கேர்ஃபுல். சாதாரணமான காரியமா இருக்கும். அவ்வளோ பெரிய எலியா, அவ்வளோ பெரிய மொத்த தேசத்தையும் திருப்பினவன் ஒரு பொம்பளையுடைய சத்தத்திற்கு பயந்து நடுங்கி ஓடுகிறான். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பயந்து ஓடுகிறான். வாசிங்க சிஸ்டர் தொடர்ந்து. அவனுக்கு அது தெரிந்த பொழுது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்செபாவுக்கு புறப்பட்டு போய், இவன் தன் பிராணனை காக்கும்படியாக டெரிட்டரி விட்டு டெரிட்டரி போறான், தேசம் கடந்து போறான். இவன் ஊழியம் செய்தது இஸ்ரவேலிலே, ஆனால் இவன் தப்பி ஓடியது எங்க? யூதா டெரிட்டரிக்குள்ள போறான். யூதாவை அந்த நாட்களிலே அரசாண்டு கொண்டிருந்தது யோசபாத் மன்னன். இவன் இங்கிருந்து அங்கே வர முடியாது இல்லையா, யோசபாத்துடைய ஆட்சிக்குள்ளே வர முடியாது, அவனுடைய டெரிட்டரிக்குள்ளே வர முடியாது. நம்ம ஆட்கள் கூட இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு என்ன பண்ணுறோம், இங்கேருந்து ஓடி போய் ஆந்திராவில் ஒழிஞ்சிக்கோங்க. பார்த்துருக்கீங்களா? பேப்பரை படிச்சிருக்கீங்களா? ஏன்னா இங்கேருந்து அங்கே போய் என்ன பண்ண முடியாது, பிடிக்க முடியாது. இங்கே ஊரெல்லாம் கடன் வாங்கிவிட்டு எங்கே போயிருக்கிறாரு? கடன் வாங்கி திவால் நோட்டீஸ் இங்கெல்லாம் போட்டு விட்டுட்டு எங்கே உட்காந்துருக்காரு? யுனைடெட் கிங்டம்ல உட்காந்துருக்கிறார். யாரு? ஆமா, பெரிய கிங்ஃபிஷர் கம்பெனிங்க நடத்துறாரு. ஆனா உட்காந்துருக்கிறது எங்க உட்காந்துருக்கிறாரு? யுனைடெட் கிங்டம் உட்காந்துருக்கிறாரு. கேட்டா காசு இல்லைன்றாரு. ராயல் சேலஞ்சர்ஸ் கம்பெனியோட ஓனரு. கேட்டா காசு இல்லை. அங்க பெரிய பங்களா. அவர் பார்த்துருக்கிறீங்களா?
டிவிலாம் பார்த்துருப்பீங்க. அவ்வளவு பணம் அங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஆனால் இங்கே கவர்மெண்ட்டுக்கு மஞ்சள் நோட்டீஸ். எனக்கு ஒன்றுமே முடியாது. எத்தனாயிரம் கோடி இந்திய கவர்மெண்ட் அவருக்கு தள்ளுபடி பண்ணிச்சு தெரியுமா? ஏன் விஜய் மல்லையாவை அங்கே போய் பிடிக்க முடியல? ஏன் முடியல? ஏன்னா ஒரு சட்டம் வந்து அந்த தேசத்திற்குள்ள இருக்கும் போது அந்த ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ள அவர் வருவார். இப்போ இங்கே இருக்கிற சில பாருங்க, இந்த ஒரு குற்றச்செயல் வந்து எந்த போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட்டில் நடக்குதோ அந்த போலீஸ் ஸ்டேஷனோட லிமிட்டில் தான் அந்த இது வரும். அடுத்த போலீஸ் ஸ்டேஷனை போய் நீங்கள் கேஸ் கொடுத்தீங்க, நீங்கள் அங்கே போய் கேஸ் கொடுங்கன்னுவாங்க. அதே ஒரு நாடாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டினுடைய சட்டத்தின் இதுக்குள்ளே தான் வரும், அது வெளியில் வராது. அதே போல தான் இவன் இஸ்ரவேலை விட்டு யூதாக்குள்ள போயிடுறான். அங்கே போய் என்ன செய்யறான்? அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் ஒரு நாள் போறார் பிரயாணம். ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி. நல்ல கவனிங்க சகோதரி, எல்லாரும் சகோதரர்களே கவனிங்க. தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு போதும். அவன் இவ்வளவு பெரிய மகத்துவமானவன், பெரிய பராக்கிரமசாலி எல்லாம் பண்ணா. ஆனா ஒரு 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 பயமுறுத்தலுக்கு பயந்து ஓடி போய் சூரை செடியின் கீழே படுத்துக்கொண்டு அவன் கர்த்தரை பார்த்து சொல்கிறான், ஆண்டவரே, நான் உன்னை பெரிய ஆள் கிடையாது, நான் சாதாரணமானவன் தான். எங்க அப்பா தாத்தா முப்பட்டனை பார்த்துக்கலாம், நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது, நான் செத்து போறேன் ஆண்டவரே, நான் செத்து போறேன், போதும், எனக்கு நீங்க தந்த ஊழியம் போதும், நான் இனி அந்த ஊழியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு போதும், என்னை விட்டுருங்க, நான் செத்து போறேன் ஆண்டவரே. சாவின் எண்ணம் அவனுடைய இருதயத்திற்குள்ளே வந்தது. செத்து போக வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ளே வந்தது. போதும் கர்த்தாவே, நீங்க தந்த ஊழியத்தை நான் முடிச்சுக்கிறேன், நான் பினிஷ் பண்ணிக்கிறேன், போதும், எனக்கு வேண்டாம் என்று சொல்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இமேஜர் கொடுப்பா, ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை அப்படிதான் நடக்கும். இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு போராட்டம், இவ்வளவு த்ரெட்டு, இவ்வளவு சுத்தி எனக்கு வருது, ஆகவே எனக்கு போதும் ஆண்டவரே, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன், எனக்கு வேணாம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த காலவேளை உங்களை பார்த்து சொல்கிறார், நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு, சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே, நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு, சூரை செடியின் கீழிலும், சூரை செடியின் கீழிலும் உம் சமூகம் என்னை தேற்றுமே, நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீ எனக்கு, வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும் ஆகாரின் அழுகுரல் என் ஆத்மதாகம் தீர்த்திடுவார், வறண்ட பாலைவன வாழ்க்கையில் தாகத்தால் என் நாவு வறண்டாலும்
வல்லவர். நீர் என் சொந்தம், நீர் என் பக்கம், துன்ப வேளைகளில் ஆழியின் ஆழங்களில் ஆனந்தம் நீர் எனக்கு. ஹல்லேலூயா. எந்த ஒரு ஆவிக்குரிய வெற்றிக்கு பின்னாடி இம்மீடியட்டா பிசாசு ஒரு பிரச்சனை கொண்டு வருவான். ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க இப்ப பாருங்களேன், நல்ல முடிவெடுத்து ஜெபம் பண்ணணும், முடிவெடுத்து ஃபாஸ்டிங் எடுக்கணும், முடிவெடுத்து ஏதாவது ஒன்று கடவுளுக்காக செய்யணும் நீங்க நினைக்கும் போது தான் பிசாசு அதை செய்ய விடாம தடுப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வேலையே தான். நீங்க கடவுளுக்கென்று முன் வந்து இந்த காரியத்தை நான் செய்யணும்னு நினைச்ச உடனேயே அவன் வேற ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து என்ன செஞ்சிருவான், நம்மள லாக் பண்ணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எலியாவை அப்படிதான் லாக் பண்ணான். அவன் சூறை செடியில் கீழே போனான். சூறை செடியில் கீழே போய் படுத்துக்கிட்டான். ஆண்டவரே என்னை விட்டுருங்கப்பா, எனக்கு வேண்டாம், ஊழியம் வேணாம், எனக்கு எந்த காரியமும் வேணாம், நீங்க என்னை விட்டுருங்க. நம்மளா அந்த என்ன பண்ணியிருந்திருப்போம்? நம்மள அந்த என்ன பண்ணியிருந்திருப்போம்? எனக்கு மட்டும் எலியா இப்படி செஞ்சிருந்தானா? ஏண்டா ராஸ்கல், நீ வந்து உன்னை நான் விடுவிக்கவில்லையா? உனக்கு எவ்வளவு பெலனை தரவில்லையா? நீ இப்படி இருக்கிறே. ஆண்டவர் அதெல்லாம் பண்ணல, அவனை குற்றப்படுத்தல. அவனுக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். அவனை குற்றப்படுத்தும்படியாகவோ அல்ல அவனை திட்டும்படியாகவோ ஆண்டவர் அவன்கிட்ட ஒண்ணுமே சொல்லல. அவன்கிட்ட ஒரு தூதனை அனுப்பி அவனை எழுப்பி, நீ அப்பமும் தண்ணீர் அவனுக்கு கொடுத்துட்டு நல்லா சாப்பிட்றான், மறுபடியும் தூங்குறான். வாசிங்க சகோதரி அந்த வசனத்தை. ஒரு சூறை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். அவன் விழித்து பார்க்கிற பொழுது இதோ தழலில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்ப படுத்துக் கொண்டான். கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவும் பகல் ஓரேப் என்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். இங்க கவனிங்க, அதுவரை ஆண்டவர் ஒண்ணுமே பேசலங்க. நான் இந்த வசனங்களை படிக்கும் போது நான் ஆண்டவருடைய கேரக்டரை பார்த்து மெய்சிலிர்த்து போனேன். ஆதாம் ஏவாள் பாவம் செய்து இந்த பழத்தை சாப்பிட்டப்ப ஆண்டவர் வந்து நீ ஏன் பழத்தை சாப்பிட்டான்னு கேட்கவே இல்லை. அவரு கேட்டாரா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே, ஏய் கள்ள பயலே, நான் சொன்னதை செஞ்சு பிரச்சனையை உண்டு பண்ணியா அப்படின்னு கேட்டாரா? இல்லை. அவர் ஜென்டலாக வந்து, ஆதாமே நீ எங்கே இருக்கிறான்னு தான் கேட்டார். வேற ஆரியோ? எவ்வளோ ஜென்டல் காட் தெரியுமா நம்ம ஆராதிக்கிறவர்? எவ்வளோ ஜென்டல் தெரியுமா? ஒரு விபச்சார ஸ்திரியை கல்லடிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. கையும் களமா ரெட் ஹேண்டடில் பிடிச்சிருக்கிறாங்க. அவள் விபச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது பிடிச்ச அவளை கொண்டாந்து முன்னாடி நிறுத்துறாங்க. கையும் களமா பிடிச்சவளை கல் எடுத்து எரியறதுக்கு கல்லோட நிற்கிறான். அவ்வளோ பேரு. வார்த்தை சொல்லுது, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்டவள் கல்லெறிந்து கொல்லப்படணும், அவன் மேல கற்குவியல் ஆக்கணும்னு போட்டிருக்கு. பாண்ட சொன்ன கரெக்டு தான். ஆனா அதை அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா தகுதி இருக்கும்? உள்ள தப்பு பண்ணாதான் முதல்ல ஆடுறான்னா எல்லாம் கல்ல போட்டு போயிட்டாங்க. அப்பயும் இயேசுநாதர் அவளை குற்றப்படுத்தலை, ஆனா பாவம் செய்யாதன்னு சொன்னார். அவளை நேசித்தார், அவளை குற்றப்படுத்தவில்லை. See, our God is a God who never judges people. அதனால தான் நம்மளும் நியாயம் தீர்க்க கூடாதுன்னு சொல்றது. ஈஸியா நம்ம நியாயம் தீர்த்துருவோம். அதமே நீ எங்க இருக்கிறேன்னு கேட்டார். நான் ஒளிந்து கொண்டு இருக்கிறேன். ஏன் நீ ஒளிந்து இருக்கிற? சொன்னா, நான் ட்ரெஸ் இல்லாம இருக்கிறேன். ட்ரெஸ் இல்லாம இருக்கிறியா? நான் நிர்வாணமா இருக்கிறேன். டே, நீ நிர்வாணின்னு உனக்கு யாரு சொன்னதுன்னு கேட்கிறார். சொல்ற, நான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன பழத்தை நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா?
அவருக்கு தெரியும். அவன் பழத்தை பறிச்சது தெரியும், அவன் சாப்பிட்டது தெரியும், அவனுக்கு கொண்டு போய் கொடுத்ததும் தெரியும். ஆனாலும் கர்த்தர் பொறுமையாக அவன்கிட்ட வந்து அந்த பழத்தை நீ சாப்பிட்டியான்னு கேட்குறாரு. வாட் a gentle God we worship. நீ பழத்தை சாப்பிட்டியா? அப்போ அவன் சொல்கிறான், நான் சாப்பிடல ஆண்டவரே, இந்த ஸ்திரீ தான் எனக்கு கொடுத்தா. நீர் அதான் அவன் சொல்கிறான், என் பொண்டாட்டி கொடுத்தான்னு சொல்ல. நீ சில பேர் சொல்ல தெரியுமா, வீட்டில் பிரச்சனை வந்துடும், வீட்டில் பிரச்சனை வந்துடும், அது வரைக்கும் பொண்டாட்டின்னு ரொம்ப கொஞ்சம் ஜாலியாக போயின்னு வந்துருப்பாரு. பிரச்சனை வந்தவுடனே என்ன பண்ணுவான் தெரியுமா, அவங்க அம்மாவை அப்பா சொன்னாங்க, பார்த்து என் தலையில் கட்டி வச்சுருப்பாரு, இந்த இவ்வளால தான் எனக்கு அத்தனை பிரச்சனைக்கும். அதே இது எங்கேருந்து வருது தெரியுதா? இப்போ ஆதாம்கிட்டருந்து வருது. அவனும் நீங்கள் கொடுத்த இந்த இவளால தான், யாரால கேட்ட, இந்த இவ தான் அந்த பழத்தை எனக்கு கொடுத்தா. உடனே கடவுள், அவ கொடுத்தானா உனக்கு எங்கடா போச்சு புத்தின்னு கேட்டிருப்பேன். நானாக இருந்தால் அப்படி தான் கேட்போம். இல்லை கொடுத்தா தின்னுவியா, அது எதை கொடுத்தாலும் தின்னுவியா, நம்மளுக்கு கேட்போம்ல. அப்படிலாம் கேட்கவே இல்லை அவர். அவட்ட போய் சொன்னா, நீ சாப்பிட்டியா? நான் மண்ல பாம்பு பண்ணுச்சுன்றா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைய, எலியா தவறி விழுந்தான். கர்த்தர் அந்த கெபிக்குள்ள, டே இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டார். ஆண்டவருக்கு தெரியும், இவன் பயந்து ஓடி இருக்கிறான் என்று தெரியும், இவனுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும், எல்லா சூழ்நிலையும் ஊழியத்தை விட்டு போயிருக்கான்னு தெரியும், அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறான்னு தெரியும், பயந்து போயிருக்கிறான்னு தெரியும், ஊழியம் வேணான்னு சொல்றான்னு தெரியும், சாவுறேன்னு சொல்றான்னு தெரியும். ஆனாலும் கர்த்தர் அவன் மேல் கிருபையாயிருக்கிறார். அதுதாங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை ஒருத்தர் அல்லேலூயா சொல்லுமா. நீ எவ்வளவு திரும்பி போனாலும் கர்த்தருடைய அன்பு உன்னை எப்பயுமே நெருங்கி பிடிக்க தான் செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை நீ கடவுளுக்கு பிரியமில்லாம தூரமா போலாம், ஆனா கர்த்தர் உன்னை ஒருபோதும் விட மாட்டாரு, உன் பின்னால வந்து உன்னை பிடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் கரம் உன்னை எட்டி பிடிக்கும். எலியா அப்படிதான் வந்துச்சு. God was gracious. அவனை ஜட்ஜ் பண்ணவே இல்லைங்க. அவர் கேட்குற, சகோதரி வாசிக்க சகோதரி, எலியாவே நீங்க இங்க என்ன பண்றேன்னு கேட்டார். அப்பொழுது அங்கே அவன் ஒரு கவிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, எலியாவே இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். கடவுளுக்கே பிரசங்கம் பண்றான். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். இங்க கவனிங்க, இவன் பிரச்சனை என்னன்னா, இவன் பெரிய ஆளுன்னு இவனே நினைச்சுன்னு இருக்கலாம். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு ஆளும் கிடையாது, நான் மட்டும்தான் செய்வேன், என்னால மட்டும்தான் முடியும். ஊழியத்துல இந்த எண்ணம் வந்துட்டானாலே அவன் அவுட்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக அவன் அவுட் ஆகிறான். அதுதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப சில நேரங்களில் ஊழியத்துல நான் தான் செய்ய முடியும், இந்த வேலை என்னால தான் முடியும், நான் தான் பண்ணுவேன், எவனுமே கிடையாது, எல்லாம் போயிட்டாங்க அப்படின்னு அவன் மனசுல நினைக்கிறான். நினைச்சு ஆண்டவருக்கு சொல்றான். ஆண்டவருக்கே பிரசங்கம் பண்றான் பாருங்க. எல்லாம் பலி போட்டான், இது பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இதெல்லாம் பண்ணிட்டாங்க, நான் ஒருத்தன் மாத்திரம் தான் மிஞ்சி இருக்கிறேன். வாசிங்க சகோதரி. நான் ஒருவன் மாத்திரம் மீதியா இருக்கிறேன், என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது அவர் நீ வெளியே வந்து கர்த்தருக்கு முன்பாக பர்வதத்தில் நெல் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய பெருங்காற்று அடிக்கிறது. அந்த காற்று எப்படி அடிக்குதுன்னா, பெரிய சூறாவளி மாதிரி அடிச்சு அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் உடைச்சு தகர்க்குது. கர்த்தர் கடந்து போறார். அவன் பார்க்கறான். ஏன்னா he is a fireman. இவன் மேல இருந்து ஃபயரை கொண்டு வந்தவன். அப்பயும் இது மாதிரி தான் நடந்துச்சு. பிளாஸ்ட் ஆகி ஃபயர் வந்து இறங்குச்சு. அவன் அதை பார்த்துருக்கிறான். பயங்கர சத்தத்தோடு கூட கர்த்தர் கடந்து போனார். அடுத்து வாசிங்க சகோதரி. ஆனாலும் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று. ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி வருது. எல்லாம் நடுங்குது, உடையுது. பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதிலும் கர்த்தர் இருக்கவில்லை. அதிர்ச்சிக்கு பின் அக்கினி
உண்டாயிற்று. அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. நெருப்பு பத்தி நீங்க கவனிங்களேன். இதெல்லாம் எலியாவை பார்க்க வைக்கிறார். எலியாவை பார்க்க வைக்கிறார். ஒரு பெரிய பெருங்காற்று அடிக்குது, அதுக்கடுத்து ஒரு பூமி எதிர்ச்சி வருது, அதுக்கப்புறம் அக்கினி வந்து பற்றி எரியுது. இது மூணுலயும் கர்த்தர் இல்லை. வாசிங்க சகோதரி. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அக்கினிக்கு பின்பு ஒரு அமைதலான ஒரு சூழ்நிலையிலே ஒரு மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. அதை எலியா கேட்டபோது தன் சால்வையினால் தன் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து கெபியின் வாசலில் நின்றான். அப்பொழுது இதோ எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்ற சத்தம் அவனுக்கு உண்டாயிற்று. அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள். உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள். நான் ஒருவன் மாத்திரம் மீதியாய் இருக்கிறேன். என் பிராணனையும் வாங்க தேடுகிறார்கள் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபேல் மெலோஹோ ஊரானான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. கடவுள் 3 காரியங்களை அங்கே சொல்கிறார். தமஸ்கு வழியாய் போய் ஆசகேலை சிரியாவின் மேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணுன்றார். யாருக்கு மேல? சிரியா நாட்டுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றார். நம்பர் 1. நம்பர் 2, இஸ்ரவேலுக்கு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை அபிஷேகம் பண்ணுன்னு சொல்றார். நம்பர் 3, வெரி இம்பார்ட்டன்ட், சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலையும் அபிஷேகம் பண்ணுன்றார். சம்டைம்ஸ் ஊழியத்தில் இதை செய்ய முடியாதுன்னு நம்ம கண்டினியூஸா சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா, ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த ஆப்ஷன் அதானே உனக்கு வேணும். கெட் டவுன், கோ அண்ட் அனாயிண்ட் another person. The moment எலியா இது வேணான்னு சொன்ன உடனே கர்த்தர் சொன்னாரு, இனஃப், போதும், நிறுத்திக்க, உனக்கு பதிலா போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணுன்ட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெஸ்பான்சிபிலிட்டியும் ஊழியத்தையும் கர்த்தர் என் கையில கொடுக்கிறது அது பெரிய ஆசீர்வாதம் என்பதை நாம் கருத வேண்டும். அது சின்ன வேலையா இருக்கலாம், பெரிய வேலையா இருக்கலாம், சாதாரணமான வேலையா இருக்கலாம், ஆனால் அது கர்த்தர் உனக்கு தந்திருக்கிற மகத்துவமான காரியம் என்பதை நீ ஒரு நாளும் மறந்து போக கூடாது. மினிஸ்ட்ரி இஸ் காட்ஸ் ஒர்க். கடவுள் நம்மை அழைச்சிருக்கிறார். அந்த கனமான வேலையை செய்வதற்காக கர்த்தர் அதை என் கையில கொடுத்திருக்கும் போது, ஆண்டவரே நான் அதை செய்ய மாட்டேன்னு நான் சொன்னேன்னா, இம்மீடியட்லி எனக்கு பதிலா என் பிளேஸ்ல வேற ஒருத்தங்களை கர்த்தர் என்ன செய்வாரு? அபிஷேகம் பண்ணுவார். இழப்பு எனக்கு தான் வரும். அந்த கருமையான தேவ பிள்ளையே, ஊழியத்தில் ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது? எக்ஸ்கியூஸ் கொடுக்கவே கூடாது. அது வேலையாக இருக்கட்டும், ஹெல்த்தாக இருக்கட்டும், நம்முடைய காரியங்கள் வாட் எவர் இட் இஸ், த்ரெட்டாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், ஊழியத்தில் நான் எக்ஸ்கியூஸ் என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் கொடுக்கக்கூடாது. ஊழியத்தை உண்மையோடு செய்வதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை தரணும். தொடர்ந்து வாசிங்க. கடவுள் எலியா கிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆனாலும் பாகாலுக்கு முடங்காதிருக்கிற முழங்கால்களையும் அவனை முத்தம் செய்யாதிருக்கிற வாய்களையும் உடைய 7000 பேரை இஸ்ரவேலிலே 7000 பேரை இஸ்ரவேல்ல நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னார் கர்த்தர். நீ நினைச்சிட்டு இருக்கிறியா நீ ஒருத்தன் தான் பெரிய ஆளுன்னு? இல்ல, there are 7000 people. உன் கண்ணுக்கு தெரியல, உனக்கு புரியல, நீ நினைச்சுன்னு இருக்கிற நீ ஒருத்தன் தான் இருக்கிற. டேய், முத்தம் பண்ணாத, அந்த பாகாலுக்கு முன்பதாக தலை வணங்காத 7000 பேரை இஸ்ரவேலுக்குள்ள நான் வைத்திருக்கிறேன்.
அல்லேலூயா. அவன் யாரும் உன் கண்ணுக்கு தெரியல, அவன் சாதாரணமானவனா ஊருக்குள்ள இருக்கிறான், ஆனால் அவன் பாகாலுக்கு முன்பதாக மண்டியிடாதவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பாகாலுக்கு முன்பதாக மண்டியிடாத 7000 பேரை வச்சிருக்கிறேன்றார் ஆண்டவர். அப்பதான் எலியா ஷாக் ஆகிறான். ஓ மை காட், நான் மாத்திரம் தான் பெரிய ஆள் நினைச்சேன், என்னாலதான் எல்லாம் முடியும்னு நினைச்சேன், ஆனா என்னால ஒண்ணுமே முடியாது, எல்லாமே உம்மாலதான் முடியும். அதை என்னைக்கு அவன் ரியலைஸ் பண்ணானோ அன்னைக்கு கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அருமையான தேவ பிள்ளையே, உங்களாலேயும் என்னாலேயும் ஒன்றும் முடியாது. யேசபேலுக்கு விரோதமாக உங்களாலேயும் என்னாலேயும் நிற்க முடியாது, ஆனால் தேவ பலத்திலே நம்மால செய்ய முடியும். ஹல்லேலூயா. எலியாவினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? I can do everything by the presence of God. ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து வாசிங்க சகோதரி, நம்ம வாசிச்சு முடிப்போம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டிக் கொண்டிருந்தான். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும், அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக்கொள் என்றான். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளில் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட்டை கடவுள் கொடுக்குறார். இம்மிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட், இம்மிடியேட் ரீப்ளேஸ்மெண்ட்டை கர்த்தர் தந்து அவனை சொல்றாரு, இட்ஸ் ஓகே, உன்னால் முடியாதுன்னு தானே சொல்கிற, இட்ஸ் ஓகே, அனாயிண்ட் சம்படி சொல்லிட்டு எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை, சரி வாடா, அவனை குற்றப்படுத்தலைங்க, அவனை அசிங்கப்படுத்தலை, அவனை அவமானப்படுத்தலை. நான் சொல்றாரு, ஓகே இனஃப், நீ செய்த வேலை போதும், ஆனால் உனக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒருத்தன் போடுவேன், அவன் உன்னை காட்டிலும் டபுள் மடங்கு வேலையை செய்வான்னு சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தர் எனக்கு தந்திருக்கிற வேலையை, எனக்கு தந்திருக்கிற ஊழியத்தை, எனக்கு தந்திருக்கிற வேலையை, எனக்கு தந்திருக்கிற ஊழியங்களை நான் உண்மையோடு உக்ரானத்தோடு கூட செய்வதற்கு கர்த்தர் எனக்கு தான். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், உனக்கு ஒரு வேலையை கர்த்தர் கொடுத்துருக்கிறாரா, உனக்கு ஒரு சின்ன வேலையை தான் தந்திருக்கிறாரா, அது சாதாரண பெருக்கிற வேலையாக இருக்கலாம், டாய்லெட் கழுவுற வேலையாக இருக்கலாம், மைக் போடுற வேலையாக இருக்கலாம், இல்லை ஆலயத்துக்கு வர போகிறவங்களுக்கு தண்ணி எடுத்து கொடுக்குற வேலையாக இருக்கலாம். அந்த வேலையில் நீ உண்மையாக இரு. பவர் பாயிண்ட் போடுற வேலையாக இருக்கலாம், மியூசிக் வாசிக்கிற வேலையாக இருக்கலாம், எந்த வேலையை கர்த்தர் உனக்கு தந்திருக்கிறாரோ அந்த வேலையில் உண்மையாக இருக்கணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் எக்ஸ்கியூஸே கொடுக்கக்கூடாது. யாரா அம்மா அப்பா யார் சொன்னாலும், நான் ஊழியத்துக்கு போகிறேம்மா, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஊழியத்துக்கு போகிறேன், எனக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்காது. அது எதுவாக இருக்கலாம். நான் சொல்கிறேன், தேவ பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன், பிரியமான தேவ பிள்ளைங்களை, நீங்கள் கடவுளுடைய ஊழியத்துக்கு உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பும்போது அது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நடத்துவார். நான் ஒரு ஊழியத்தில் இருக்கிறேன், காட் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு, அந்த ஊழியத்தில் அதை ஏற்று நடத்துகிற டாக்டர் பேதுருன்னு சொல்லி அவர் குவைட்டில், அவர் ஜெனரல் ஃபிசிஷியன், அவங்க ஒய்ஃப் டாக்டர் டயானா, அவங்க பீடியாட்ரிஷியன், மைமாவோட டாக்டர். அவங்க குவைட்டில் இருக்கிற வரைக்கும் அவர் கூட நான் தொடர்ந்து 6-7 வருடங்களாக அவங்க ஊழியத்துலேயும் நான் இருக்கிறேன், காட் டிபெண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு. வருகிற ஆகஸ்ட் மாதம் 1, 2 தேதிகளில் அந்த காட் டிபெண்டன்ஸ் மினிஸ்ட்ரி பெங்களூர் செமினாருக்காகவும் நான் போவேன். அந்த 1 வீக் நான் அங்கே சர்ச்சில் இருக்க மாட்டேன். அவருடைய சாட்சியை நான் கேட்டேன். அவர் MBBS படிச்சுட்டு இருக்கும்போது இவாஞ்சலிக்கல் யூனியன், எத்தனை பேருக்கு தெரியல, யூன்னு சொல்லுவாங்க, இவாஞ்சலிக்கல் யூனியன், ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பயங்கர வல்லமையாக ஊழியம் செய்கிறவங்க. அந்த ஊழியத்தில் அதிகமான டைம் அவர் ஸ்பெண்ட் பண்ணி ஊழியம் ஓடுவாராம். ஊழியம் எப்போ பார்த்தாலும் ஊழியம். MBBS படிக்கிறதுக்கு நிறைய பாடங்கள் இருக்கும், எப்போ பார்த்தாலும் ஊழியம். அங்கே இருக்கிறலாம் பைத்தியக்காரனை உட்காந்து படிக்கிறத விட்டுவிட்டு ஊழியம் போகிற, எப்படா படிப்ப நீ, எப்படா பாஸ் பண்ண, உனக்கு எப்படா மார்க் வரும் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். அவர் சொன்னார், அப்பா அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லவே இல்லை,
எனக்கு ஊழியம் தான் முக்கியம். நான் ஊழியத்தை செஞ்சேன்னா கடவுள் என் படிப்பையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அவர் சொல்லிட்டு சொன்னார், இப்போ ரீசெண்டாக எங்களுடைய இது நடந்தது, அதில் என் கூட படித்த எல்லாரும் டிப்ளமோ முடிச்சிருக்கிறாங்க, அதில் PhD முடித்த ஒரே டாக்டர் நான் தான் சொன்னார். என்னை கர்த்தர் உயர்த்தினார். நான் ஊழியம் செஞ்சனால என்னை கர்த்தர் கீழே விடவே இல்லை, என் படிப்பு கீழே போகவே இல்லை, நான் உயர்ந்து தான் இருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்கள் உயர்ந்துதான் இருப்பீர்கள். கைகளை உயர்த்துற அல்லையிலே சொல்ல மாட்டீங்களா? அது ஊழியம்னா சின்ன வேலையா கூட இருக்கலாம். சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன், உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சம்டைம்ஸ் நமக்கு எல்லாருக்கும் அப்படிதாங்க இருக்கும். என்னால் முடியாது ஏசப்பா, ரொம்ப வீக்காக இருக்கிறேன், என் பாடி கண்டிஷன் ரொம்ப வீக்காக இருக்கு, என் குடும்ப சூழ்நிலை வீக்காக இருக்கு, என்னால் நடக்க முடியல, என்னால் நிற்க முடியல அப்படின்னு நீ சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லாரு, God can strengthen you. உன்னை கர்த்தர் பலப்படுத்த முடியும், உன்னை ஊழியத்தை செய்ய வைக்க முடியும், உன்னை தூக்கி நிறுத்த முடியும். உன்னை அவர் குற்றப்படுத்தவே மாட்டார். உன்னை கை நீட்டி ஆண்டவர் உன்னை அசிங்கப்படுத்தவே மாட்டாரு. உன்னை ஒரு நாளும் குற்றப்படுத்த மாட்டார். கூட இருந்த யூதாஸ் காரியத்தை ஒரு கடைசி வரைக்கும் காட்டி கொடுக்கவே இல்லை. நான் அடிக்கடி சொன்ன, காட்டி கொடுக்கிறவனையும் காட்டி கொடுக்காதவர் கடைசி மோமெண்ட்ல லாஸ்ட்ல அந்த பந்தி இருக்கிறாங்கல்ல, அந்த பந்தியில அந்த டிப் பண்ணி யூதாஸ் காரியத்து கையில கொடுக்கிறாரு. அப்படி டிப் பண்ணி கொடுத்தா என்ன அர்த்தம் தெரியுமா? அந்த பந்தியில யாரு ஸ்பெஷலோ பாஸ் ஓவர்ல ஃபர்ஸ்ட் டிப் அவங்களுக்கு தான் கொடுப்பாங்களாம். ஃபர்ஸ்ட் டிப்பு அது யாருக்குன்னா, அதுக்குள்ள இருக்கிற பெஸ்ட் மேன்மையானவனுக்கு தான் அந்த ஃபர்ஸ்ட் டிப் கொடுப்பாங்க. பஸ்கா பண்டிகையினுடைய ஃபர்ஸ்ட் டிப் அவனுக்கு தான் கொடுப்பாங்க. இயேசு என்னால் இமேஜின் கூட பண்ணி பார்க்க முடியல. தன்னுடைய ஜீவனை வாங்குகிறவனுக்கு அப்பத்தை எடுத்து அதை தொட்டு ஃபர்ஸ்ட் டிப்பை அவன்கிட்ட கொடுக்கிறார். வாங்கிட்டு நீ செய்ய வேண்டியதை துரிதமாய் செய்ய என்று சொல்கிறார். எப்படி இருக்கும்? எவனாலும் சிந்திக்கவே முடியாது. காட்டி கொடுக்கிறவனுக்கு எப்படி ஃபர்ஸ்ட் டிப் அவரால் கொடுக்க முடியும்? எப்படி கனத்தையும் மகிமையும் கொடுக்க முடியும்? இமேஜினே பண்ணி பார்க்க முடியும். அத்தனை பெரிய ஆண்டவர் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர்கள். அல்லேலூயா. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுகிறதில்லை. சொல்லி செய்ய வேண்டியதை துரிதமாய் செய். அவன் எழுந்து போகிறான். யோவான் சொல்கிறார், அவன் கை பணப்பை வைத்திருந்தான். மணி பேக். பஸ்கா பண்டிகைக்காக அவன் ஆயத்த பணிகள் ஏதாவது செய்ய சொன்னாரோ, இல்லை ஏழைகளுக்கு காசு கொடுப்பது தர்மம் செய்வதற்காக அனுப்பினாரோ என்று சொல்லி நான் நினைத்தேன். அவன் பிசாசாக மாறுவான் என்று சொல்லி எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்ல. யோவானுக்கு தெரியாது. மார்ல சாஞ்சிட்டு தான் உட்காந்துருக்கிறான் கம்யூனியன்ல. மேலே இயேசு மேலே அப்படி சாஞ்சினே இருக்கிறான். எல்லாரும் எதிர்பார்ப்பாங்களாம். நான் அதை பற்றி படித்தேன். யாருக்கு ஃபர்ஸ்ட் டிப்பு கிடைக்கும் எல்லாம் அவளோட பார்த்துட்டு இருப்பாங்களாம். ஏன்னா அதுதான் மேன்மை, அது மரியாதை. யூதாஸ் காரியத்துக்கு கொடுத்துட்டாருன்னா யோவான் அதை தான் மைண்ட்ல எழுதுறான். என்னால இமேஜினே பண்ண முடியல. அந்த ஃபர்ஸ்ட் டிப்பை கொடுத்தாரு. நம்முடைய ஆண்டவரும் அப்படிதான். உங்களால முடியாது. வலி வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வலி வேதனையின் மத்தியிலும் கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியும் ஐயா. உன்னை பயன்படுத்த முடியும். உன் வேலையில் ரொம்ப பலுவோட டென்ஷனோட இருக்கிறீங்களா? ஸ்டில் காட் கேன் யூஸ் யூ. நடக்க முடியாமல் இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களையும் யூஸ் பண்ண முடியும். பேச தெரியலையா? கர்த்தர் உங்களையும் யூஸ் பண்ண முடியும். ஐயா, நான் வெளியில் பார்க்க தான் நான் உள்ளுக்குள்ளே ரொம்ப மோசம், ரொம்ப கேடான சிந்தைகளும் எண்ணங்களும் எனக்கு இருக்கிறது என்று சொல்ல, உன்னையும் கர்த்தர் மாற்ற முடியும். உன்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். யாரையும் கர்த்தரால் மாற்ற முடியும். யாரையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். ஆனால் உன்னையும் ஒன்று தான் செய்யணும். எலியாவை போல தேவ சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அவன் ஓடினான்.
ஆனால் சொன்னா வேணாம் ஆண்டவரே. ஆனால் சொன்ன சோக்கேடா, சோக்கே, நான் சொல்றதை நீ செய். அவன் கர்த்தர் சொன்னதை அப்படியே போய் செய்தான். சிரியாவின் மேலே ராஜாவை அபிஷேகம் பண்ணினான். இஸ்ரவேலின் மேல் ராஜாவை அபிஷேகம் பண்ணான். தனக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை அபிஷேகம் பண்ணான். அது முடிந்து அவன் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, உன்னையும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்த முடியும். எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க, எக்ஸ்கியூசஸ் கொடுக்காதீங்க. உங்களை கர்த்தர் எடுத்து வல்லமையாக பயன்படுத்த முடியும். எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன் தான், ஆனால் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான். he was a powerful man. அவன் எவ்வளோ பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் அவனுக்கும் வீக்னஸஸ் இருக்கும். எவ்வளோ பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் அவனுக்கு சூசைடல் தாட்ஸ் இருக்கும். எவ்வளோ பவர்ஃபுல் மேனாக இருந்தாலும் அவனுக்கு வலி வேதனை இருக்கும், அவனுக்கும் பயம் இருக்கும். ஆனாலும் இவைகளின் மத்தியிலே கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். யாரா இருக்கட்டும். அல்லேலூயா. எளிய ஆரம்பமா இருக்கலாம், சாதாரணமான காரியமா இருக்கலாம், ஒன்றும் தெரியாதவனா இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். உங்களால் கூடாது, ஆண்டவரால் கூட. முன்னால எழுந்து நிற்போமா? ஆண்டவர் சமூகத்தில் சொல்லும், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மால் எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். சொல்லுவோம், என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை தந்து விட்டேன். எல்லாம் கூடும் என்று உம்மை நம்பியுள்ளேன். சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்ய வல்லவர். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். எல்லாம் கூடும் என்று உம்மை நான் நம்பியுள்ளேன். அவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, என்னை காண்பவரே, என் கண்ணீர் துடைப்பவரே, கருமுதலாய் என் மேல் கண் வைத்து நன்மைகள் செய்பவரே, ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் என் கண்ணீர் மாற்றிடுவார். கைகளை வைத்து சொல்லுமா? ஆகாரின் கண்ணீரை மாற்றினவர் உங்களுடைய கண்ணீரையும் மாற்றுவார், உங்க பிரச்சனையை மாற்றுவார். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன்.
பிரியமான தேவ பிள்ளையே, இந்த காலவேளையில தேவ சமத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? என்னால ஒன்றும் முடியாது ஆண்டவரே, என்னால் உம்மால எல்லாம் முடியும். என்னை உடைய கரத்துல தருகிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஏற்று என்னை நடத்துங்கன்னு சொல்லுவோம். பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எலியாவை போல போராட்டங்களுக்குள்ள கடந்து வருகிறோம். வியாதியினால வருத்தப்படுகிறோம், வேதனைகள்ல கஷ்டப்படுகிறோம். ஆண்டவரே, இந்த காலவேளையில எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் தருகிறோம். கர்த்தர்களை ஏற்று நடத்துங்க ஆண்டவரே. எங்க இயலாமையை கர்த்தர் மாற்றுங்க, எங்க வியாதியை கர்த்தர் மாற்றுங்க, எங்க பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுங்க, எங்க போராட்டங்களை கர்த்தர் மாற்றுங்க, எங்க குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுங்க. ஆண்டவரே, உங்களுடைய ஊழியத்தில் கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாக உம்முடைய கரத்தில் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர்களை ஏற்று நடத்தி எங்களுக்கு உதவி செய்தங்களை உயர்த்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஒருவருக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அந்த பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் ஏங்கி தாங்கி சுமந்து நடத்த இந்த மாதம் முழுவதிலும் எலியாவை குறித்து நாங்கள் தியானித்த ஆண்டவரே, நீர் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். அதனுடைய பலனை அவர்கள் வாழ்க்கையில பார்ப்பதற்கு கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க. வராத நம்முடைய பிள்ளைகளை வருகிற நாட்களில் கர்த்தர் கொண்டு வந்து நீங்க நாமத்தை மயப்படுத்துங்க. வருகிற நாட்களில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக ஜெபிக்கிறோம். அந்த கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாமத்துக்கு மகிமை வரட்டும். ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய அன்பு சகவாசமும் நம் அனைவரோடும் கூட இன்றென்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் இயேசு ராஜன் வருவார், என்னில் அடங்க தூதர்களோடு. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். அவர் வருகை எதிர்பார்க்கும் பக்தருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. அவர் வருகை எதிர்பாராமந்திருக்கு அவர் வருகை மிக பெரும் மகிழ்ச்சி. உலகில் நடப்பவை எல்லாம் அவர் வருகைக்கு உண்மையை கூறும். அவர் வருகை மிகவும் சமீபம். அவர் வரவை சந்திக்க ஆயத்தமா. வானில் பேரொளி தோன்றும், விண்ணில் விண்ணொளி தோன்றும். கிழக்கும் மேற்கும் நடுங்க மேகங்கள் மீதே வருவார். என் இயேசு ராஜன் வருவார். என்னில் அடங்க தூதர்களோடு. என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். என்னை மீட்ட இயேசு ராஜன் என்னை ஆளவே வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை என்னை மீட்ட இயேசுராஜன் உங்களை ஆளும்படியாக திரும்ப வருவார். அது வாழ முழுவதிலும் போகிற வருகிற இடங்களிலெல்லாம் கர்த்தருடைய கிருபை இருக்கட்டும். எல்லா நிலைகளிலும் கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. Thank you for joining with us. God bless you all.